விநாயகரின் திருமண கதை. விநாயகர் அல்லது கணேசர் திருமணம் பற்றிய கதைகள் இந்தியாவின் பல பகுதிகளில் பல்வேறு விதமாக கூறப்பட்டுள்ளன. அவற்றில் முக்கியமாக 2 சித்தாந்தங்கள் உள்ளன. சில கலாச்சாரங்களில் விநாயகர் திருமணம் செய்யவில்லை என்று நம்பப்படுகிறது. இதற்கு காரணமாக விநாயகரின் அனுகூலமான தன்மை மற்றும் அனைத்து பக்தர்களுடனும் சமமாக இருக்கும் காதல் மற்றும் கருணை கூறப்படுகிறது. திருமணம் அவருக்கு தடை விளைவிக்கும் என்று கூறப்படுகிறது. ஏனைய சில கதைகளில் விநாயகர் சக்தியின் அம்சங்களான சித்தி மற்றும் புத்தி ஆகியோருடன் திருமணமானார் என்று கூறப்படுகிறது. இந்த கதைவட இந்தியாவில் மிகவும் பிரபலமானது. தென்னிந்தியாவில் விநாயகர் வள்ளி மற்றும் தேவசேனா ஆகியோருடன் திருமணமானார் என்று கூறப்படும் கதை மிக முக்கியமானது. இது முருகனின் கலாச்சாரத்தை மையமாக கொண்டுள்ளது, ஆனால் விநாயகருக்கும் தொடர்பு கொடுக்கப்பட்டுள்ளது. சில பண்டைய இலக்கியங்களில் விநாயகர் திருமணத்துக்கு எதிராக இருந்தார், ஏனெனில் அவர் தனது தாய் பார்வதியுடன் இருந்து உலகத்தை பாதுகாப்பது முக்கியம் என்று நினைத்தார். இந்த கதைகளின் மூலம் விநாயகர் பிரதேசங்களின் கலாச்சார, மத மற்றும் சமூக நம்பிக்கைகளை பிரதிபலிக்கிறார். எனவே அவரின் திருமணத்தின் கதை என்பது வெறும் புராண கதையே அல்ல, அது மனிதர்களின் அடிப்படை வாழ்க்கை தத்துவங்களையும் வெளிப்படுத்துகிறது.